அவன் அவனை ஜனத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பார்வோனுடைய குமாரன் அல்ல மோசே. அல்லேலூயா. ஆனால் அந்த குமாரனை மோசேனுடைய தாயினிடத்திலே என்ன பண்ணாங்க, கொண்டு போய் கொடுத்து வளர்த்திடுன்னு சொன்னாங்க. வளர்த்தி அவன் பெரியவனான பொழுது மறுபடியும் அவனை கொண்டு போய் எங்கே கொடுத்துட்டாங்களாம், பார்வோன் குமாரத்தின் இடத்திலே கொடுத்து விட்டார்கள். ஹல்லேலூயா, ஆமென். அருமையான இந்த பிள்ளைய, அருமையான பிரதர் ஐசக், அருமையான மகள் பிளஸ்ஸிக்கு ஈவாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஏதோ கல்யாணம் பண்ணிட்டோம் குழந்தை பிறந்துருச்சுன்னு அல்ல, தேவன் கொடுத்திருக்காரு. இதை வளர்த்து யார்ட்டு கொடுக்கணும்? ஆமாம், நான் ஒரு சூப்பர் சிங்கர் ஆக்க போகிறேன், நான் அங்கே இதெல்லாம் சொல்லக்கூடாது. பிள்ளையை கொடுத்தது யார்? அது யாருக்கு தான் கொடுக்கணும்? கருக்கு தான் கொடுக்கணும். அவனை என்ன வேணால் படிக்க வைங்க, ஆனால் அவன் கர்த்தருக்கென்று ஊழியங்களை என்ன பண்ணணும்? ஜேசன் ஆதாம் என்ன பண்ணணும்? செய்யணும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். ஓகே, நம்ம பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு பிள்ளைக்கு நம்ம பேர் வைத்து ஜெபிப்போம். ஓகே, இப்போது கர்த்தர் கிருபையாய் கொடுத்த குழந்தையை பிரதிஷ்டை செய்யும்படி இந்த பெற்றோர் முன் வந்திருக்கிறார்கள். தேவன் ஈவா கொடுத்த குழந்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தருக்காக இந்த குழந்தையை வளர்ப்போம் என்று சபைக்கு முன்பாக பெற்றோர் தங்களையும் குழந்தையும் கர்த்தருக்கு அர்ப்பணிப்பதே குழந்தை பிரதிஷ்டை. அல்லேலூயா. பேரண்ட்ஸை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த குழந்தையை கர்த்தருக்காக பிரதிஷ்டை செய்ய கொண்டு வந்திருப்பதன் மூலம் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தை காண்பிக்கிறீர்கள். அத்துடன் இந்த குழந்தை கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற விருப்பத்தையும் தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தந்துள்ள எல்லா ஆசீர்வாதங்களிலும் மேலானது இந்த குழந்தை பாக்கியம். எனவே நீங்கள் இந்த குழந்தையை தந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். குழந்தைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்த்தாவே, நீர் தந்த இந்த குழந்தையை உம்மிடத்தில் கொடுக்கிறோம். உம்முடைய விருப்பம் இந்த குழந்தையில் நிறைவேறுவதாக. உம்முடைய சித்தம் செய்யும் குழந்தையாக இது வளர உதவி செய்யும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. பார்வோனின் குமாரத்தி மோசே எடுத்து அவனுடைய தாயிடமே கொடுத்து இந்த பிள்ளை எனக்காக வளர்த்துடுன்னு சொன்னான். அதனால் தேவன் இந்த பிள்ளையை உங்கள் கையில் கொடுத்து யாருக்காக வளர்க்கணுமா? தேவனுக்காக வளர்க்கணும். தாத்தா பாட்டியும் ரொம்ப செல்லம் கொடுக்கக்கூடாது பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா, ஆமென். நிறைய பேர் கெட்டு போகிறதே இந்த தாத்தா பாட்டியோட செல்லத்தில் தான். அல்லேலூயா, அப்படி இருக்கக்கூடாது. கண்டிப்போட தேவ பலத்தோட ஞானத்தோட பிள்ளைகளை என்ன பண்ணணும்? வளர்க்கணும். நீங்கள் இந்த குழந்தையை கர்த்தருக்காய் வளர்க்கும் போது அந்த குழந்தை வளர்ந்து கர்த்தருக்கும் உங்களுக்கும் சபைக்கும் தேசத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது நிச்சயம். ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லணும். கிருபையின் ஈவாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தல் இந்த குழந்தையை கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலும் பக்தியிலும் வளர்ப்போம் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? மைக்கில் கேட்கணும். வாக்கு கொடுக்கிறோம். வெரி குட். இந்த குழந்தை ஏற்ற காலத்தில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வழி நடத்துவீர்களா? வழி நடத்துவோம். இந்த குழந்தை உங்களை பின்பற்றக்கூடிய விதத்தில் உங்கள் வார்த்தை, நடத்தை, செயல் எல்லாவற்றிலும் நீங்கள் முன்மாதிரியான வாழ்க்கை வாழுவோம் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? வாக்கு கொடுக்கிறோம். ஓகே. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் இந்த குழந்தைக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஜேசன் ஆதாம் இல்லை, அருமையான கர்த்தர், அருமையான பிரதர் ஐசக், அருமை மகள் பிளஸ்ஸிக்கு ஈவாய் கொடுத்திருக்கிற அருமையான இந்த ஆண் பிள்ளைக்கு ஜேசன் ஆதாம், ஹல்லேலூயா, ஜேசன் ஆடம் என்று இந்த நாளிலே சபைக்கு முன்பதாக இந்த குழந்தைக்கு நாங்கள் பெயர் சூட்டுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே இந்த பிள்ளையை இயேசுவின் இரத்தத்தினாலே இன்றைக்கு தேவனுக்கென்று நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். இயேசுவின் இரத்தம் பிள்ளையின் மேல் பூசப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள் முதற்கொண்டு ஒரு விசேஷித்த தேவ கரம் பிள்ளையின் மேல் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சபையோராய், ஊழியர்களாய், குடும்பமாய் இயேசுவின் நாமத்தில் அருமையான ஜேசன் ஆடமை நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம்.
ஆசீர்வதிக்கிறோம். வானத்து பனியினாலும் பூமியின் கொழுமையினாலும் அருமை மகன் ஜேசன் ஆடமை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த பெற்றோர்கள் பிள்ளைக்கு முன்பதாக சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளாய் பிள்ளைகளை வழிநடத்தி இந்த சமுதாயத்திற்கும் சபைக்கும் ஒரு ஆசீர்வாதமான மகனாய் இந்த ஜேசன் ஆடமை கர்த்தர் ஆண்டவரே மாற்றி ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்திலே இந்த பிள்ளையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முதற்கொண்டு விசேஷித்த தெய்வீக வல்லமையினாலும் பாதுகாப்பினாலும் தேவ மகிமையினாலும் மகனை நீங்க முடிசூட்டுங்க. ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷன் தயவிலும் அதிகமாய் பிள்ளை விருத்தி அடையட்டும், ஆவியிலே பலன் கொள்ளட்டும். ஆண்டவரே நம்முடைய கரத்திலே ஜேசன் ஆடம் ஒப்பு கொடுக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுங்க, ஜேசன் ஆடம். ஆமென், அல்லேலூயா. அவங்க அம்மா சொல்றாங்க, வீட்டிலலாம் அழறான் ஐயா, ஆனால் சபையில் அழமாட்டானே. ஏன்னா அவங்க கற்பத்தில் அந்த பிள்ளையை சுமந்து கொண்டு இங்கே வந்தாங்க பாருங்க, அமைதியாக இருக்கிறான் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. அப்படி இருங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சபையோர்லாம் கை நீட்டுங்க, இந்த குடும்பத்துக்காக எல்லாம் கை நீட்டுங்க. அல்லேலூயா. நம்ம ஜெபிச்சுட்டு சபையார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியெல்லாம் கேட்க போகிறேன் நான். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஐசக் பிளஸ்ஸிக்காக, ஆடம்காக, தாத்தாவிற்காக, பாட்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சபையோர் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த குழந்தையை இந்த சபைக்கு முன்பதாக பிரதிஷ்டை செய்ததன் மூலமாக இந்த குழந்தை குறித்த உத்தரவாதத்தை சபை ஏற்றுக்கொள்ளுகிறது. இந்த குழந்தை நமது சபையிலே வளர்ந்து வருகிற நாட்களில் வேத வசனங்களை கேட்டு சத்தியங்களை கற்றுக்கொண்டு கர்த்தரை ஆராதித்து பக்தி உள்ள வாழ்க்கை வாழ நம்மால் என்ற எல்லா உதவிகளை செய்யவும் இந்த குழந்தைக்காக ஜெபிக்கவும் கடமைப்பட்டுள்ளோம். இந்த குழந்தை இடறி போவதற்கான எந்த செயலையும் நம்மில் யாரும் செய்யாமல் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ நாம் யாவரும் தீர்மானித்துக் கொள்வோமாக. ஆமென்.